உலக செய்திகளையும் அகில இந்திய செய்திகளையும் எல்லோருடைய பார்வைக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய நியூஸ் போக்கஸ் தமிழ் ஊடகத்துக்கு உங்களுடைய பேராதரவை தர வேண்டும். வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பார்லிமெண்ட்டுடைய இந்த குளிர்கால கூட்டத்தொடர் பல்வேறு அப்டேட்ஸோட தினமும் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது கவனிக்கிறோம். தற்போதைக்கு வரக்கூடிய அப்டேட்ஸ் அப்படிங்கிறது அம்பேத்கர் சம்பந்தமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். அம்பேத்கர் பேரை அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக இந்திய கூட்டணி ஒட்டுமொத்த எதிர்கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்து பெரிய ஒரு போராட்டத்தை அங்க முன்னெடுக்கிறாங்க. உடனடியா இந்த பக்கத்துல பிரதமர் நரேந்திர மோடி அது ஒரு சீரியஸான சப்ஜெக்டா நகர்ந்ததுனால அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு சரண்டர் ஆன மாதிரி நாங்க அம்பேத்கர் அப்படிலாம் ட்ரீட் பண்ணது கிடையாது, தவறாக போர்ட்ரேட் பண்ணப்படுது, காங்கிரஸ் தான் கடந்த காலத்துல இப்படிலாம் அம்பேத்கரை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா மாறுது. டோட்டலா அந்த அம்பேத்கர் சப்ஜெக்ட் எப்படி பாக்குறீங்க? நாடாளுமன்றத்தினுடைய நிறைந்த அவையில் உள்துறையினுடைய அமைச்சர் அம்பேத்கரை அவமானப்படுத்துகிற விதமாக பேசினார் என்பதை இந்த நாட்டு மக்கள் ஊடகத்தின் வாயிலாக நேற்று முழுவதும் பார்த்தார்கள், இன்றைக்கு காலையிலும் பார்க்கிறார்கள். ஒரு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற வேலையை இன்றைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். நாங்கள் அவமானப்படுத்தவில்லை என்று சொன்னால் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து பேசிய பேச்சு என்பது எத்தகைய பேச்சு என்பதை உண்மையிலேயே மோடி உள்வாங்கவில்லையா என்று கேட்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிற போது நீங்கள் திடீரென அம்பேத்கர் பெயரை சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அதில் உண்மையிலேயே ஒரு விமர்சனம் இருப்பதாக நான் கருதலாம், நாம் கருதிவிட வேண்டும். அப்படித்தான், பெரிய அளவில் அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஒரு கடவுளுடைய பெயரை சொன்னாலாவது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போகலாம் என்று சொன்னால், அப்ப நீங்க அம்பேத்கர் அத்தகைய புகழுக்குரிய மனிதர் இல்லை என்று சொல்வதற்கான முயற்சியில் தான் இறங்கி இருக்கிறீர்கள். அப்ப இத்தனை நாட்களாக நீங்கள் அம்பேத்கர் குறித்து போட்ட நாடகம் எல்லாம் ஒரே நாளில் அம்பலப்பட்டு விட்டது என்றுதானே பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது. நீங்க உங்க உள்ள கிடக்கையில் என்ன வைத்திருக்கிறீர்களோ அதை என்றைக்காவது ஒரு நாள் பேசிவிட வேண்டிய கட்டாயம் என்பது வந்துவிடும். நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான சூழல் சார். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதானியினுடைய விவகாரம் தலை வைத்து கொண்டு ஆடுகிறது. இன்னொரு பக்கத்துல ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு ஏற்கனவே வக்பு மசோதா போனதே ஒரு பெரிய தோல்விதான் என்று எதிர்கட்சிகளும் இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் பேசுகிறார்கள். இப்போது இரண்டாவது மசோதாவையும் நீங்கள் ஜேபிசிக்கு அனுப்ப வேண்டிய கட்டம். அதுல என்னன்னா, ஜேபிசிக்கு அனுப்புறதுக்கே முழு மெஜாரிட்டி கிடைக்காம 2/3 மெஜாரிட்டி கிடைக்கணுங்கிறது நாடாளுமன்றத்தினுடைய மரபு. நேற்று பங்கேற்றவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை, ஆதரவு தெரிவித்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை? எனவே இவ்வளவு சிக்கல்களையும் இந்த நாடாளுமன்றத்தில் சந்திக்கிற போது எதை செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற வேளையில் தன்னுடைய உள்ளத்தினுடைய அடியாளத்தில் இருந்த ஒரு கருத்தை வெளிப்படையாக பேசிவிட்டு மாட்டிக் கொண்டிருக்கிறார் அமித்ஷா என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அம்பேத்கரினுடைய 100ஆண்டு விழாவை நாங்கள் தான் கொண்டாடினோம். பூனே ஒப்பந்தத்தை காட்டி காங்கிரஸ் கட்சி துரோகம் செய்தது அம்பேத்கருக்கு. அம்பேத்கரை காங்கிரஸ் தான் முதுகில் குத்தியது. இதெல்லாம் இவ்வளவு நாட்களாக நீங்கள் பேசினீர்கள். காங்கிரஸ் கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே அப்படி பேசினாரா அம்பேத்கர் குறித்து? ஏன்பா சும்மா சும்மா அம்பேத்கர் பேரை சொல்றீங்க, கடவுள் பேரை சொல்லுங்கப்பா, அப்பயாவது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்னு பேசினாரா? ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் யாராவது பேசினார்களா? அப்படி பேசினால் ஏற்க முடியுமா? யார் பேசினாலாவது? அப்ப நீங்க பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க இதுதான் அம்பேத்கருக்கு வைத்திருக்கக்கூடிய மதிப்பு. நீங்கள் இவ்வளவு நாட்கள் அம்பேத்கரை உங்களுடைய தனிப்பட்ட அரசியலுக்காக பயன்படுத்தினீர்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உங்களுக்கு என்ன, நெடுங்காலமாக இடதுசாரி சிந்தனையாளர்களும் சமூக நீதி செயல்பாட்டாளர்களும் பேசுகிற கருத்து ஒன்று இருக்கிறது அல்லவா? என்ன சொல்றாங்க? அதிகார வர்க்கத்தில் இவர்கள் இருந்து கொண்டு இவர்களினுடைய அரசை கொண்டு செலுத்துவதற்கு, கீழ்நிலையிலே கலவர சூழலை உருவாக்குவதற்கு, இந்த இந்துத்துவ அஜெண்டாவை எடுத்து செல்வதற்கு, அது அச்சமூட்டுகிற ஒரு அஜெண்டாவாக மாற்றுவதற்கு ஒடுக்கப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் தேவைப்படுகிறார்கள். எனவே அவர்களுடைய அரசியலுக்காக, அந்த வாக்கு வங்கிக்காக அம்பேத்கரை பயன்படுத்துகிறார்கள் என்பதுதானே நீண்ட காலமாக வைக்கக்கூடிய பிரச்சாரம். நீங்க அம்பேத்கரினுடைய அரசியலமைப்பு சாசன சட்டத்தையே மாற்றி விடுகிற இந்த பிரயாம்பிளே மாறிடுங்கிறது தானே சார் இன்னைக்கு எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியின் சார்பில் இந்த தேர்தலை சந்திக்கிற போது வைத்த பிரச்சாரமே. நீங்க 400க்கு மேல வெற்றி பெறுவேன்னு பேசும்போது என்ன பேசினார்கள் எதிர்கட்சிகள்?
என்ன சொன்னாங்க? 400க்கு மேல வெற்றி பெறுவதே அரசியலமைப்பு சாசன சட்டத்தை திருத்துவதற்கும், இந்த பிரையாம்பிள மாற்றி அமைப்பதற்கும் தான் இவர்களுடைய முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அது வெற்றி பெற்றது, தோல்வி அடைந்தது அதெல்லாம் ஒரு புறத்துல இருக்கட்டும். ஆனா இன்றைக்கு நீங்கள் அம்பேத்கரை கொண்டாடுவதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டு, அம்பேத்கரை நாங்கள் தான் தலையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் அம்பேத்கரை மதிப்பதில்லை என்ற தோற்றத்தை உருவாக்கிவிட்டு, இவ்வளவு மோசமான கருத்தை தெரிவித்திருக்கிறார் உள்துறையினுடைய அமைச்சர். அதற்கு வரிந்து கட்டிக்கொண்டு வக்காலத்து வாங்குகிறாரே பிரதமர். பிரதமர் என்ன சொல்லியிருக்கணும்? உண்மையிலேயே சர்ச்சை எழுந்தா, அவர் சொன்ன கருத்து தவறான கருத்து. கடவுளோடு ஒப்பிட்டு பேசியிருக்க கூடாதுன்னு சொல்வதற்கு துணிச்சலும் திராணி இருந்ததா சார் இந்த பிரதமருக்கு? நீங்க ஒபாமாவினுடைய நாடாளுமன்ற உரை ஒன்று இப்போதும் காண கிடைக்கிறது. நீங்க எடுத்து பாருங்க. ஒபாமா பேசியிருப்பாரு. என்ன மாதிரி சப்ரஸ்ட் கம்யூனிட்டியில இருந்து வர்றவங்க எல்லாம் அதிகாரத்தினுடைய நிழலுக்கு வர முடியும், அதிகார மையத்துக்கு வர முடியும் என்பதற்கு பாதை சமைத்தவர்களில் ஒருவர் அம்பேத்கர் பேசியிருக்கிறார் சார். வெள்ளை மாளிகையில் நின்று கொண்டு பேசியிருக்கார் சார். நாடாளுமன்றத்தினுடைய நிறைந்த அவையில சூரியனே அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் முன்னணி அதிபர் பெருமக்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற அந்த வெள்ளை மாளிகையில் நின்று கொண்டு பேசினார் பராக் ஒபாமா. இன்னைக்கும் இருக்கு. அப்போ எங்கோ இருக்கக்கூடிய பராக் ஒபாமாவே சொல்றாரு, சப்ரஸ்ட் கம்யூனிட்டியில இருந்து வர்ற என்ன மாதிரியான ஆட்களுக்கு வழித்தோன்றலாக இருந்தவர் அம்பேத்கர் தான். அம்பேத்கர் போன்றவர்கள் தான் இந்த இடத்துக்கு யார் வேண்டுமானாலும் வர முடியும் என்கிற நிலையை உருவாக்கியவர்கள்னு சொல்றாங்க. அப்ப இந்த நாட்டினுடைய பிரதமர் நீங்கள் என்ன பேசியிருக்கணும்? உண்மையிலேயே கண்டித்திருக்க வேண்டுமா இல்லையா? கண்டிக்கவில்லை என்று சொன்னாலும் அவர் பேசிய கருத்து தவறுதான், இது போன்ற கருத்துக்களை இனி பேசக்கூடாது என்று மென்மையாகவாது சொல்லியிருக்க வேண்டுமே. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற வேலையை செய்கிறாரே பிரதமர். அப்ப பிரதமர் என்ன நினைக்கிறார்? இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறாரா? அல்லது அம்பேத்கரினுடைய மதிப்பை குறைத்து மதிப்பிட்ட அமித்ஷாவுக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துவிடக்கூடாது, அம்பேத்கருடைய பெயருக்கும் புகழுக்கும் எவ்வளவு பெரிய களங்கம் வந்தாலும் பரவாயில்லை என்று இந்த நாட்டினுடைய பிரதமர் நினைக்கிறாரா? எவ்வளவு பெரிய ஒரு மோசமான சூழல். இன்றைக்கு யாரை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் இருக்குல்ல, யாரை நீங்கள் விமர்சித்திருக்கிறீர்கள் இருக்குல்ல, 129வது சட்ட திருத்த மசோதாவை தான் சார் நேற்று கொண்டு வர்றதுக்கு இருந்தாங்க. 129வது சட்ட திருத்த மசோதா. நான் ஏன் இதை அழுத்தமா பதிவு செய்யறேன்னா, 128 முறை திருத்த முடிஞ்சிருக்கு அந்த மசோதாவை. அந்த 128 முறையும் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டு இப்ப 129வது முறை கொண்டு வர்றீங்க. யார் கொண்டு வந்த சட்டத்தை திருத்த கொண்டு வர்றீங்க? இந்த அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தை தான். அதுல உங்களால நாடாளுமன்றத்துல திருத்தம் செய்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. நீங்க அவரை பார்த்து விமர்சிக்கலாமா? நீங்க அவரை பார்த்து கடவுள் பேரை சொல்றதுக்கு பதிலா இவர் பேரை சொல்றீங்களே, நீங்க கேட்கலாமா? எவ்வளவு மோசமான ஒரு அணுகுமுறை. அப்ப யார் அவர்? அவர் இந்த இடத்தில் எங்கே நிற்கிறார் என்கிற கேள்வி இருக்குல்ல. எனவே இந்த கேள்விக்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். ஒட்டுமொத்தமாக அடியாளத்தில் அவர்கள் அம்பேத்கர் குறித்து வைத்திருந்த மதிப்பீட்டை நேற்று அமித்ஷா தனிப்பட்ட முறையில் அந்த கட்சியினுடைய கருத்தாக அதை வெளிப்படுத்தி விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அமித்ஷா அவர்கள் ஒரு பர்பஸா பேசினாரா அல்லது வாய் தவறி பேசினாரான்னு பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா எதிர்கட்சிகள் அரசியலமைப்பு சட்டத்தையும் அம்பேத்கரையும் தொடர்ச்சியா கோடிட்டு காமிச்சிட்டே இருக்காங்க வாய்ப்பு கிடைக்கிற எல்லா இடங்கள்லயும். என்னடா இதெல்லாம் சும்மா சும்மா பேசிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனல் அவர் பேசிட்டாரா அல்லது உண்மையிலேயே அதோட விளைவு எல்லாம் நடக்கும் தெரிஞ்சு அவர் பேசினார்? எப்படி நீங்க அந்த விஷயத்தை பாக்குறீங்க? இல்ல, அவர் விளைவு கருதி எல்லாம் பேசல சார். விளைவு கருதி பேசினார் என்று நான் சொல்ல மாட்டேன். விளைவு கருதாமல் தான் பேசினார். ஆனா அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அமித்ஷா போன்றவர்களுக்கு, மோடி போன்றவர்களுக்கு இருக்கிற கோபம் இருக்குல்ல, அதனாலதான் நான் சொன்னேன், 128வது முறையா சட்டத்தை திருத்துறதுக்கு ஒரு மசோதாவை நீங்க கொண்டு வர்றீங்க. இதை எல்லாமே 128 முறையும் பாஜக தான் செய்ததுங்கிறதல்ல. ஆனா இந்த நாட்டுல 127 முறை திருத்தப்பட்டிருக்கு. 128வது முறை திருத்துவதற்கு எவ்வளவு சிரமத்தை நேற்று சந்திக்கிறாங்க பாருங்க. ஓட்டெடுப்பு நடத்த வேண்டியிருக்கு. ஓட்டெடுப்பு நடத்துறதுக்கு ஒழுங்கா ஓட்டிங் சிஸ்டம் வேலை செய்யல. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்றீங்க. நாடாளுமன்றத்துக்குள்ளேயே ஒரே ஓட்டிங் சிஸ்டத்தை உங்களால கொண்டு வர முடியல. கொஞ்சம் பேருக்கு பேலட் பேப்பர் கொடுத்துருக்கீங்களேன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கேட்கிறாரு. இவ்வளவு நெருக்கடிகளும் எதன் பொருட்டு வந்துச்சு? இந்த அரசியலமைப்பு சாசன சட்டத்தின் பொருட்டு தானே வந்துச்சு. இது அன்றைக்கே சாம் பிரசாத் முகர்ஜி போன்றவர்கள் வலதுசாரிகள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் கேட்டு இவர் வடிவமைத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அப்ப அந்த கோபம் இயல்பாகவே அம்பேத்கர் மீது அவர்களுக்கு இருக்கத்தானே செய்யும். ஏன்னா நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு சண்டமாறுதத்தை அல்லவா அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் ஒவ்வொருவரும் கேட்ட கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லையே. இவ்வளவு நெருக்கடிக்கு காரணம் அம்பேத்கர் என்கிற கோபம் தானே நேற்று இரவு முழுமைக்கும் மோடியையும் அமித்ஷாவையும் தூங்க விடாமல் செய்தது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அவர்கள் பேசினார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் அம்பேத்கர் குறித்த அத்தகைய கருத்து என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆனா விளைவுகள் இப்படி இருக்கும் என்று கருதாமல் செய்து விட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா நீங்க என்ன பொருள் கொள்ளணும்னா,
இப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்பட அப்ப விளைவுகள் ஏற்படாம இருந்தா பேசலாமா? அப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லையே. நீங்க இந்த தேசத்துக்காக இந்த தேசத்தினுடைய அரசியலமைப்பு இல்ல சாசன இப்ப சட்டத்தை யாத்து தந்திருக்கிற ஒரு தலைவர் சார். இந்த அந்த அம்பேத்கர் தலைவருக்கு வந்து எதிர்வினை எழாதுன்னு தெரிஞ்சா கூட நீங்க பேசக்கூடாது. அதுதான் இல்ல நீங்க வகிக்கிற அதான் கேக்குறேன். பொறுப்புக்குண்டான மாண்பு. அந்த சட்டத்தின் மேல் அதான் கேட்கிறேன். ஏறிதான் நீங்க அம்பேத்கர் உள்துறை விவகாரம் அமைச்சராக அப்படிங்கிறது இருக்கிறீங்க. அதுதான் கேட்கிறேன். அம்பேத்கர் அப்படிங்கிறது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அவர் வந்து அரசியலமைப்பினுடைய வந்து ஒரு தந்தையாகவும் போற்றப்படக்கூடிய நபரா இருக்காரு. பிறகு ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய தலைவராகவும் இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது வந்து அவர் பல முகத்துல முக்கியமான நபரா இருக்கிறதுனால, அவர் சார்ந்த ஒரு விஷயத்த பேசுறோமே, அது வந்து சமுதாயத்தை எந்த விதமான கொந்தளிப்பு உண்டாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கருதாம, ஏன்னா வந்து இவர் பேசுனத உடனடியா மோடி ரியாக்ட் பண்ணக்கூடிய இடத்துல தள்ளப்படுறாரு. அவர் பொதுவா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மணிப்பூர் விஷயத்துல கூட வந்து அவர் ரொம்ப அசால்ட்டா இருந்தாரு. பட் இந்த விஷயத்துல உடனடியா வந்து அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல, அப்படி இல்ல, இப்படி இல்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பதற்றம் அடைகிறத பார்க்க முடியுது. அதனால கேட்கிறேன். இல்ல சார், நான் மணிப்பூர் விவகாரம்னு நீங்க சொன்னதுனால ஒரே ஒரு ஒப்பீட்டோடு இந்த விஷயத்தை அணுகணும்னு நினைக்கிறேன். மணிப்பூர் விவகாரத்துல ஆரம்பத்துல இருந்தே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்டு யார் பக்கம் இருந்துச்சுங்கிறத இந்த நாட்டு மக்கள் பார்த்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி இரட்டை வேஷம்லாம் போடல. இரட்டை வேஷம் போடுவதற்கு முயற்சியும் மேற்கொள்ளல. நாங்கள் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறோம். நாங்கள் யார் பக்கம் நிற்கிறோம் என்பதை பாரதிய ஜனதா கட்சி பட்டவர்த்தனமாக அறிவிச்சது. இல்லைன்னு சொன்னா ஆயுத கிடங்குகளுக்கு தீ வைத்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்குமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு? செய்திருக்காதுல்ல. அப்போ அதுல அவங்க ஸ்டாண்ட் ரொம்ப கிளியர். ஆனா இங்க அப்படி இல்ல. நீங்க அம்பேத்கரை கொண்டாடுவதை போல ஒரு நாடகத்தை இத்தனை நாட்கள் நடத்தி கொண்டிருந்தீர்கள். நடத்தினீங்களா இல்லையா? அதன் மூலமாக ஒரு அரசியல் லாப கணக்கு உங்களுக்கு இருந்தது. ஒரு அரசியல் லாபத்தை நீங்கள் அடைந்தீர்கள். நீங்களே குறிப்பிட்டதை போல ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தன்னிகர் இல்லாத தலைவராக அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் இருக்கிறார். அவர்களை குறிவைத்து அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கரை உயர்த்தி பிடிப்பதை போல உயர்த்தி பிடித்தால் அந்த செல்வாக்கை நாம் பெற முடியும் என்கிற அந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்குல்ல, அது இவ்வளவு நாள் உங்களுக்கு சக்சஸ் ஆச்சு. இப்போ என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உள்ளபடியே கொள்கை ரீதியாகவும், சித்தாந்த ரீதியாகவும், தத்துவத்தின் ரீதியாகவும் அம்பேத்கரை ஏற்கவில்லைங்கிறது தானே நேற்று உங்களுடைய கருத்துக்கள் உணர்த்தி இருக்கின்றன. அப்போ நீங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்துதான் அம்பேத்கரை அணுகி இருக்கிறீர்கள் என்கிற அந்த உங்களுடைய வேஷம் கலைஞ்சிருச்சுங்கிற ஒரு பதட்டம் இருக்குல்ல, அதுதான் மோடியினுடைய இன்றைய பேச்சு. சும்மா நான் சொல்ல மாட்டேன் எதிர்க்கட்சியினுடைய நெருக்கடி தாழாமல் ஒரு கொந்தளிப்பான மனநிலையை சமாளிப்பதற்கு, அதெல்லாம் ஒண்ணுமில்ல சார், இதை விட கொந்தளிப்பான மனநிலை எல்லாம் மோடி பார்த்துட்டார். அதை பத்தி எல்லாம் அவர் கவலைப்பட மாட்டார். ஆனா தங்களுடைய சாயம் வெளுத்து விட்டதுங்கிற பதைப்பு இருக்குல்ல, அந்த பதைப்பு மோடியை இன்றைக்கு பேச வைத்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மொத்தத்தில் ஒரு மிகப்பெரிய சறுக்கலை அம்பேத்கர் விஷயத்தில் நேற்று அமித்ஷா மூலமாக இந்த அரசும் இந்த அரசை பின்தாங்கி நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் சந்தித்து விட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உங்க நேரத்துக்கு கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.